நந்தா மற்றும் சிவராஜ் நட்பின் நெருக்கடி பகுதி -4. இந்த முறை அவர்களின் காதல் தூரத்தை தாக்குமா? அவர்களது தொழில் வளர்ந்ததால் அவர்களின் நம்பிக்கையும் வளர்ந்தது. ஒரு காலத்தில் அவர்களை சந்தேகித்த கிராம மக்கள் இப்போது அவர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டினர். ஆனால் வெற்றி அதன் சொந்த சவால்களுடன் வந்தது. ஒரு மாலை நேரத்தில் சிவராஜ் நந்தாவுடன் அமர்ந்து சிந்தனையுடன் இருந்தார். நந்தா, நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நாம் விரிவாக்க வேண்டும். அருகிலுள்ள நகரத்தில் இன்னொரு கடையை திறக்கலாம். நந்தா தயங்கினார். அது நன்றாக இருக்கிறது, ஆனால் அது ஆபத்தானது. நாம் இங்கே இப்போதுதான் நிலையாகிவிட்டோம். சிவராஜ் சிரித்தார். எப்போது நாம் பாதுகாப்பாக விளையாடியிருக்கிறோம்? இந்த நடவடிக்கையை நாம் எடுக்கவில்லை என்றால் நாம் என்றென்றும் ஒரே இடத்தில் சிக்கிக்கொள்ளலாம். இந்த யோசனை நந்தாவை உற்சாகப்படுத்தியது, ஆனால் சந்தேகங்கள் நீடித்தன. அது தோல்வியடைந்தால் என்ன செய்வது? தூரம் மீண்டும் அவர்களுக்கு இடையே விரிசல்களை ஏற்படுத்தினால் என்ன செய்வது? அவரது அச்சங்கள் இருந்தபோதிலும் நந்தா ஒப்புக்கொண்டார். அவர்கள் பொறுப்புகளை பிரித்தனர். நந்தா தங்கள் கிராம கடையை நிர்வகிக்கும் அதே வேளையில் சிவராஜ் தற்காலிகமாக புதிய நகரத்திற்குச் சென்று விஷயங்களை அமைப்பார். நாட்கள் வாரங்களாக மாறியது. விரைவில் புதிய இடத்தின் கோரிக்கைகளில் சிவராஜ் சிக்கிக்கொண்டார். அழைப்புகள் குறைந்து கடிதங்கள் குறைவாகிவிட்டன. நந்தா மீண்டும் தூரத்தை உணரத் தொடங்கினார். ஒரு நாள் மாலை அவர் ஆற்றங்கரையில் தனியாக அமர்ந்து தங்கள் பயணத்தை பற்றி யோசித்தார். அவர்கள் ஏதாவது தவறு செய்துவிட்டார்களா? அவர்கள் மீண்டும் பிரிந்து செல்கிறார்களா? அப்போதுதான் அவரது தொலைபேசி ஒலித்தது. அது சிவராஜ். நந்தா, நான் பிஸியாக இருந்தேன் என்று எனக்கு தெரியும், ஆனால் முக்கியமானதை நான் மறக்கவில்லை. இந்த வார இறுதியில் நான் திரும்பி வருகிறேன். நம் அடுத்த நகர்வை ஒன்றாக திட்டமிட வேண்டும். நந்தாவை நிம்மதியாக தாக்கியது. என்னை விட நீ புதிய நகரத்தை விரும்பினாய் என்று நான் நினைக்க ஆரம்பித்தேன் என்று அவர் கேலி செய்தார். சிவராஜ் சிரித்தார். ஒருபோதும் இல்லை. இதை ஒன்றாக தொடங்கினோம், நாங்கள் ஒன்றாக வளர்வோம். சூரியன் மறையும்போது நந்தா முக்கியமான ஒன்றை உணர்ந்தார். வாழ்க்கை போன்ற நட்பு தொடர்ந்து உருவாகிறது. அது தூரம், சவால்கள் மற்றும் மாற்றங்களை எதிர்கொள்கிறது, ஆனால் உண்மையான நட்பு எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடிக்கும். எனவே அவர்களின் பயணம் தொடர்ந்தது. வணிக கூட்டாளர்களாக மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நண்பர்களாக. அடுத்து என்ன வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளத் தயாராக இருந்தது. வார இறுதி வந்தது. வாக்குறுதியளித்தபடி சிவராஜ் கிராமத்திற்கு திரும்பினார். நந்தா அவரை அவர்களின் கடையில் வரவேற்றார். அவரது கண்களில் நிம்மதியும் உற்சாகமும் கலந்திருந்தது. நீ உண்மையிலேயே திரும்பி வந்தாய், நந்தா கிண்டல் செய்தார். சிவராஜ் சிரித்தார். நிச்சயமாக. நான் சொன்னேன், நாங்கள் இதை ஒன்றாக தொடங்கினோம், நாங்கள் அதை ஒன்றாக வளர்ப்போம். அவர்கள் அடுத்த சில நாட்களை திட்டங்களை மறுபரிசீலனை செய்வதிலும் நிதி பற்றி விவாதிப்பதிலும் அவர்களின் இரண்டாவது கடைக்கான இலக்குகளை நிர்ணயிப்பதிலும் கழித்தனர். ஆனால் முன்னேற்றம் இருந்தபோதிலும் நந்தா ஏதோ ஒன்றை சிவராஜை தொந்தரவு செய்வதை உணர்ந்தார். ஒரு மாலை அவர்கள் ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தபோது நந்தா இறுதியாக, நீ அமைதியாக இருந்தாய், சிவராஜ். உன் மனதில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். சிவராஜ் பெருமூச்சு விட்டார். புதிய நகரம் வித்தியாசமானது, நந்தா. தொழில் நன்றாக நடக்கிறது, ஆனால் சில நேரங்களில் நான் இடத்திற்கு வெளியே உணர்கிறேன். நான் அங்கு இல்லை போல. நந்தா முகம் சுளித்தார். அப்படியானால் ஏன் இங்கேயே இருக்கக்கூடாது? நாம் ஏதாவது கண்டுபிடிப்போம். சிவராஜ் தலையை ஆட்டினார். ஏனென்றால் நான் என்னை நானே சவால் செய்ய விரும்புகிறேன். நான் வளர விரும்புகிறேன், தொழிலில் மட்டுமல்ல, ஒரு நபராகவும். ஆனால் அது கடினம். நந்தா ஒரு கணம் யோசித்தார். இதில் நீங்கள் தனியாக இல்லை. நான் போராடும் போது நான் உங்கள் மீது சாய்ந்தது போல, இப்போது நீங்கள் என் மீது சாய்ந்து கொள்ளலாம். நாம் எங்கிருந்தாலும் இதில் நாம் ஒன்றாக இருக்கிறோம். சிவராஜ் சிரித்தார். அவரது தோள்களில் இருந்த சுமை சற்று இலகுவானது. நன்றி, நந்தா.
நான் அதை கேட்க வேண்டியிருந்தது. நட்சத்திரங்கள் ஆற்றில் பிரதிபலித்தபோது அவர்கள் இருவரும் ஒன்றை உணர்ந்தனர். அவர்கள் ஒரு தொழிலை மட்டும் கட்டவில்லை, அவர்கள் ஒரு எதிர்காலத்தை கட்டமைத்து வந்தனர். தூரம் எதுவாக இருந்தாலும் அவர்களின் நட்பு அவர்களின் வலுவான அடித்தளமாக இருக்கும் ஒரு எதிர்காலம். அதனுடன் அவர்களின் பயணம் தொடர்ந்தது, எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவாக இருந்தது. அவர்களது பிணைப்பு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டவுடன் நந்தாவும் சிவராஜும் தங்கள் வேலையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். புதிய நகரத்தில் இரண்டாவது கடை பிரபலமடைந்தது, மேலும் அவர்களின் கிராம கடை செழித்து வளர்ந்தது. ஆனால் வெற்றியுடன் எதிர்பாராத சவால் வந்தது: போட்டி. ஒரு பணக்கார தொழிலதிபர், ரத்தன், 2 இடங்களிலும் ஒரு பெரிய கடையை திறந்து குறைந்த விலைகளையும் ஆடம்பரமான விளம்பரங்களையும் வழங்கினார். மெதுவாக வாடிக்கையாளர்கள் விலகிச் செல்லத் தொடங்கினர். ஒரு மாலை நேரத்தில் நந்தா சிவராஜின் எதிரே அமர்ந்தார். அவரது குரலில் விரக்தி தெரிந்தது. இது தொடர்ந்தால் நாங்கள் பிழைக்க முடியாது. எப்போதும் நம்பிக்கையாளரான சிவராஜ் சிரித்தார். அப்படியானால் நாங்கள் எதிர்த்து போராடுகிறோம். ஆனால் எங்கள் மதிப்பை குறைப்பதன் மூலம் அல்ல. ரத்தனால் முடியாத ஒன்றை நாங்கள் வழங்குகிறோம்: எங்கள் வாடிக்கையாளர்களுடனான உண்மையான உறவுகள். அவர்கள் ஒன்றாக ஒரு விசுவாச திட்டத்தை அறிமுகப்படுத்தினர், சமூக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தனர், மேலும் தனிப்பட்ட தொடர்புகளில் கவனம் செலுத்தினர். செய்தி பரவியது. விரைவில் ரத்தனின் கடையில் தள்ளுபடிகள் இருந்தாலும் நந்தா மற்றும் சிவராஜின் வணிகம் இதயபூர்வமானது என்பதை மக்கள் உணர்ந்தனர். ஒரு நாள் நந்தாவின் தந்தை ராகு அவர்களின் கடைக்குச் சென்று வாடிக்கையாளர்கள் தனது மகனுடனும் சிவராஜுடனும் மகிழ்ச்சியுடன் தொடர்புகொள்வதை பார்த்தார். அவர் இறுதியாக புரிந்து கொண்டார், அவரது மகன் ஒரு தொழிலை உருவாக்கவில்லை, அவர் ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கியுள்ளார். நான் உன்னை சந்தேகித்தது தவறு, ராகு ஒப்புக்கொண்டார். நீ ஏதாவது சிறப்பு உருவாக்கியிருக்கிறீர்கள். நந்தா சிவராஜை பார்த்தார், அவர் தெரிந்தே சிரித்தார். அவர்கள் குடும்ப அழுத்தம், தூரம் மற்றும் இப்போது போட்டியை கடந்து வந்தனர். இவை அனைத்தும் அவர்கள் தங்கள் கனவையோ அல்லது நட்பையோ ஒருபோதும் கைவிடாததால். சூரியன் மறைந்ததும் அவர்கள் தங்கள் கடைக்கு வெளியே நின்று மக்கள் உள்ளே செல்வதை பார்த்து சிரிப்பு காற்றை நிரப்பியது. இது ஒருபோதும் வணிகத்தை பற்றியது அல்லவா? நந்தா கேட்டார். சிவராஜ் சிரித்தார். இல்லை. வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உண்மையான நட்பு, கடின உழைப்பு எப்போதும் உயிர்வாழ ஒரு வழியை கண்டுபிடிக்கும் என்பதை நிரூபிப்பதாகும். நந்தா மற்றும் சிவராஜ் நட்பின் நெருக்கடி பகுதி -5 தொடரும்.